जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादि सेवितं कवित्त जम्बो पलसार पक्षितम उमासुदम सोह विनाश कारणम नमामि विघ्नेश्वर पादपंकजम आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹா. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். எல்லாருக்கும் இறைவனுடைய ஆசீர்வாதம் நிறைய இருக்கட்டும். எல்லாருக்கும் இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க என்ற வாக்கியத்தின் உண்மையாகும்படி எல்லாருக்கும் தமிழ் மாத ராசி பலன்கள் என்று சொல்லக்கூடிய அளவில் இந்த தமிழ் மாதம் ஆணி மாதம் மேஷ ராசியிலிருந்து மீனராசி வரைக்கும் எப்படி இருக்குது, என்னென்ன பண்ணணும், எப்படி இருக்குது, எதுக்காக இதெல்லாம் சொல்லணும், இதெல்லாம் சொல்லணுங்கிறதே கிடையாது. எதுக்காக நீங்கள் எல்லாரும் அலர்ட்டாக இருக்கணும் எல்லாருமே. ஸோ நம்ம உண்மையை நம்ம தெரிஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம மைண்ட் செட் பண்ணிப்போம். ஸோ நமக்கு இதெல்லாம் இருக்குது. ஸோ சில பேருக்கு வந்து பொது பலன்களே தன்னுடைய வாழ்க்கைக்கு பொருந்திய அளவுக்கு சுவாமிஜி சொல்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு சில பேருக்கு தெரியுது. அது சில பேருக்கு 90% வரைக்கும் ஒத்து போகும். சுவாமி ஏதாவது என்ன உண்டோ, ஃபேக்ட் என்ன உண்டோ சில சுவாமி அப்படியே சொல்லிடுறாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் இதில் நான் ஒரு விஷயம் வந்து என்னென்னா, நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளோதான். நம்ம ஜாதகத்தை பற்றி நம்ம முழுமையாக நம்ம கற்றுக்குறோம், தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மைண்ட் செட் பண்ணிக்கிறோம். நமக்கு நல்லது எது, கெட்டது எது, எந்த மாதத்தில் நல்லா இருக்கணும், எந்தெந்த நாள் நமக்கு அனுகூலமான நாட்கள், சந்திராஷ்டிரம அமைப்பு, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தெய்வ வழிபாடுகள் எல்லாமே நம்ம செய்ய தான் நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நம்மளால் முன்னேறி போக முடியுது. அவன் அருளாலே அவன் தாள் பணிந்து அப்படின்னு சொல்லும்பொழுது எங்கும் நிறைந்த சிவபெருமானுடைய அருள் நமக்கு எல்லாருக்கும் இருக்கணும். சுவாமி அம்பாளுடைய பரிபூர்ண அருள் எல்லாருக்கும் இருக்கணும். அதனால தான் இந்த 12 ராசி பலன்கள் சொல்லும்பொழுது இந்த மாதத்திற்கான பரிகாரங்கள், இந்த மாதத்திற்கான சில விஷயங்கள் சொல்லும்பொழுது அதை நீங்கள் அப்படியே கேட்டு சில விஷயங்கள் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு சில விஷயங்கள் சாதகமாக இருக்கும். உங்களுக்கு என்ன ப்ளஸ் என்ன மைனஸ்ன்றது உங்கள் ராசிக்கு நீங்கள் கேட்டிருப்பீங்க, எங்கேயும் ஸ்கிப் பண்ணாங்க பார்ப்பீங்க. ஸோ உங்களுக்கு எல்லாமே தெரியும். அப்போ இதுக்கப்புறம் இந்த ஆணி மாதத்தில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் குருக்கள் என்ன மந்திரங்கள் சொல்கிறார் அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் தெரிய வரும். மிதுன ராசி நேயர்களே, வேலை செய்கிற இடத்துல சில பேரோட உண்மையான முகம் தெரிய வரும். மிதுன ராசி அப்படின்னு சொல்லும்போது மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுன ராசி, புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி. வேலை செய்யக்கூடிய இடத்துல சிலருடைய முகத்திரை கிழிய வரும். இவன் இப்படிதானா, இவ்வளோ நாள் தெரியாம போச்சையா, இவன் உண்மையான சொரூபத்தை காமிச்சிட்டாயா, இவெல்லாம் மனுஷனாயா இவெல்லாம் அப்படிங்கிற அளவுக்கு சில விஷயங்கள்லாம் தெரிய வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இவனை போய் நம்ம நம்பாரு சை அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். ஸோ மிதுன ராசி கொஞ்சம் கவனமா இருக்கு. உங்களை திறமையை பயன்படுத்தி கொள்ள முயற்சிப்பார்கள். நீ திறமையானாலும் உன் திறமையை மற்றவன் உன் திறமையை நீ பயன்படுத்திக்கோயா, மற்றவன் உன் திறமையை பயன்படுத்திக்க கூடாது. மற்றவன் பயன்படுத்திக்க கூடாது. உன் திறமை நீ ஏன், உனக்கு அந்த அம்சம் உனக்கு இல்லையா? உன் திறமையை மற்றவங்க பயன்படுத்திக்க கூடாது. உன் திறமையை நீயா என்னைக்கு பயன்படுத்திக்கிறியோ அன்னைக்கு தான் நீ இன்னும் சிறப்பாக வருவ. உன் திறமையை நீ பயன்படுத்திக்கோ. மற்றவங்களுக்கு எப்படிங்கிறத யோசிச்சு செய். நான் சொல்றதுல எல்லாத்துலேயும் ஒரு காரணம் இல்லாமல் இருக்காது. வேலை மற்றும் வேலை பற்றிய சிந்திப்பவர்களுக்கு புதுசாக வேலை கிடைக்கணுங்கிறவங்களுக்குலாம் ஜூலை மாதம் முதல் வாரத்தில் அதற்குண்டான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். ஸோ கவலைப்படாத, தைரியமாயிரு. சிலருக்கு திடீரென்று துறை மாற்றம் அல்லது இடமாற்றம் வரலாம். ஒரு துறையிலேருந்து இன்னொரு துறைக்கு போகிறதுக்கான மாற்றம் நிஜத்தில் உண்டு, கண்டிப்பாக உண்டு. ஒரு துறையிலேருந்து இன்னொரு துறைக்கு நீ மாறுவ, அது உண்டு. இடமாற்றம் கண்டிப்பாக உண்டு. மிதுன ராசி ஏதாவது நீ ஒரு இடம் மாறியே ஆகணும், இல்லைன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் தூக்கி போடுவாங்க. நீ இருந்துதான் ஆகணும், வேற வழி இல்லை. காரணம் உன் வாய் தான், வேற ஒன்றும் கிடையாது. கோச்சிக்காதீங்க, உங்கள் வாய் தான். வாய்னால தான் பிரச்சனை. அதை கொஞ்சம் நாவடக்கம்னு சொல்கிறாங்க இல்லையா, சில எந்த நேரத்தில் பேசணுமோ அந்த நேரத்தில் நீங்கள் பேசாமல் தேவையில்லாத நேரத்தில் பேசும்போது இந்த பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கிறீங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் தொடர்பு கொள்வார்கள். ரொம்ப நாள் கான்டாக்டில் இல்லாத பர்சன், பிஸ்னஸில் இருக்கீங்க, அவங்க திடீர்னு கான்டாக்ட் பண்ணி பேசுவாங்க. ஏதாவது புதிய கூட்டாளிகளை சேர்ப்பதற்கு பின்னணிகள் நல்ல சரியான சூழ்நிலைகள் வரும். ஆன்லைன் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதமாக அமையும். வாக்குறுதி கொடுத்து பணம் வாங்குபவர்களுடன் எச்சரிக்கை. நான் சத்தியமா சொல்றேங்க, நான் இந்த ஒரு மாசத்துலலாம் நான் அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்றேங்க. ஐயா உன் வேணையே வேணாம், கையெடுத்து வேணையே வேணாம், தயவு செய்து. நீ இன்னைக்கு எத்தனையோ பேர் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் எல்லாம் பணத்தை கொடுத்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சமாவது நமக்கு கிடைக்குமா, இப்படி ஏமாத்துறானே நம்மள அப்படின்னு. முடியாதுன்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணுவ சொல்லு? என்கிட்ட இல்லைங்க, முடியாதுங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? எல்லாம் வாங்கும்போது எல்லாம் சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனால் அதை திருப்பி கொடுக்கும்போது தான் அது சிலர் மட்டுமே தான் அதை ஜனுன்னா திருப்பி கொடுக்குறவங்களாம்
சிலர் மட்டுமே தான், எல்லாரும் கிடையாது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி யாருக்கு கொடுக்கணும், என்ன செய்யணுங்கிறத இதெல்லாம் ஒரு எச்சரிக்கை பதிவு. அதனால இதெல்லாம் யாருக்கு கொடுக்கணும், கொடுக்கக்கூடாதுங்கிறத இந்த மிதுன ராசி பார்த்து செய்யுங்க. அதே போல பணவரவு நன்றாக இருக்கும். பணம் கையில் ஓரளவுக்கு சிக்கனமா சேர்த்து வச்சு செலவு பண்ணுங்க. தேவையற்ற ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கலாம். அது மாதிரிலாம் பண்ணாதீங்க. அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. நீங்க அதிகரிக்காம பார்த்துக்கோங்க. ஜூன் இறுதியில் ஒரு பெரிய செலவு வரலாம். ஜூன் மாசம் இறுதியில பார்த்தீங்கன்னா ஆணி மாசம் நடக்கிறது இல்லையா, ஜூன் கடைசியில ஒரு பெரிய செலவு வரத்துக்கான வாய்ப்பும் இருக்கு. சிந்திச்சு காசு செலவு பண்ணுங்க, சிறப்பா இருக்கும். ஒண்ணு, குடும்பத்தில் முக்கிய முடிவு எடுக்கப்படும். இந்த ஆணி மாசத்துல குடும்பத்தில் முக்கிய முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சகோதரர்களுடன் இருந்த பழைய பிரச்சனைகள்லாம் தீர்க்கப்படும். ஸோ அதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அதே போல திருமண பேச்சுவார்த்தை எல்லாம் சிறப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. திருமணங்கள்லாம் பேசலாம், நிறைய இருக்கும். மாணவர்களுக்கு கவன சிதறல்கள் அதிகமா இருக்கும். அப்பா டே இப்ப நல்லா படிங்கப்பா, படிச்சாதான்ப்பா கற்றவருக்கு சென்றமிடம் எல்லாம் சிறப்புன்னு சொல்லுவாங்க. கவன சிதறல்கள், மற்ற விஷயத்துல எல்லாம் உன்னோட மைண்ட் கான்சென்ட்ரேட் போச்சு. நீ கடைசியில நம்ம என்ன பண்ணணும், வேற எங்கனாவது பில்டிங் ஒர்க் எல்லாம் பண்றாங்க இல்லையா, அந்த இடத்துல மண்ணு செங்கல் தூக்கிட்டு போக வேண்டிய சூழ்நிலை நமக்கு வந்துடும். இன்னைக்கு எத்தனையோ பேர் அந்த மாதிரிலாம், இன்னைக்கு எத்தனையோ பேர் படிச்சும் சில பேருக்கு அந்த மாதிரிலாம் கஷ்டப்படுறாங்க. என்ன அந்த மாதிரி அதனால கவன சிதறல்கள் இல்லாம நல்லா படிங்க. உன்னை படிக்க வச்சதுக்கு 4 எருவு மாடு வாங்கி உனக்கு கொடுத்துருக்கலாம் அப்படின்ற அளவுக்கு கூட சொல்லுவாங்க. ஸோ அதனால கொஞ்சம் கரெக்டா பேசு, கரெக்டா பண்ணு. ஜூன் 21, ஜூலை 5, ஜூலை 14 நீ எச்சரிக்கையா இருக்க வேண்டிய நாள். ஸோ இந்த நாளடி கவனமா இரு. நெருங்கிய நண்பர்கள் ஒருவரால் உனக்கு ஏமாற்றம் வரும், கவனமா இரு. பணம் தொடர்பான வாக்குறுதி கொடுக்காத. 2வது, எல்லாம் சரியாக இருக்கிறது என்றும் மறைமுக பிரச்சனைகள், மறைமுக எதிரிகள் வரும். ஸோ கவனமா இரு. எதுல கவனமா இருக்கணும், எப்படி பேசணும், என்ன பண்ணணுங்கிறதுல கவனமா இருக்கும். மிதுன ராசி பொறுத்த அளவுக்கு உன் வீட்டு பக்கத்துல பெருமாள் கோவில் இருந்தது அப்படின்னு சொன்னா நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ண. பெருமாள் கோவில நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணு. வீட்டுல பெருமாள் இருக்கா, வீட்டுல பெருமாளுக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணு. சனிக்கிழமையில பண்ணு, கால நேரத்துல பண்ணு, சைவமா இருந்து பண்ணு. சரியா? சுபம்.